Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. நாகர்கோவிலை சேர்ந்த பிரியங்கா இவங்க வாழ்க்கையில் நடந்த பேய் சம்பவம். இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வினோதமான விஷயங்கள்லாம் நடக்கவும் ஆரம்பிக்குது. அதில் ஒன்று பேய்கள்லாம் கண்ணுக்கும் தெரியுது. இந்த அசட்டு தைரியத்தால் பிரியங்கா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பேய்கிட்டே போய் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன், அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் தனித்த பெண்ணாக இருப்பேன் அப்படின்னு அவங்க நினச்சிதான் ஒரு இடத்துல போயிட்டு பேய்க்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நடந்த அமானுஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. இது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட தொடர்ச்சியான செகண்ட் பார்ட். இந்த பார்ட்டில் என்னென்னலாம் நடந்தது, பிரியங்கா இவங்க உயிரோட இருக்காங்களா, இவங்க மட்டும் இல்லை இவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் இருக்கு, இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு முழு விவரத்தோட தான் இப்போ நான் வந்திருக்கேன். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் இல்லை வெளியில் எங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் வாங்குற சம்பளம் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்குற மாதிரி தான் ஒரு வேலை வாய்ப்போட நான் இப்போ வந்திருக்கேன். அண்ட் இதுக்கு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு வேலையும் பார்க்கலாம். அது காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இந்த ஒரு வேலையை பார்க்கலாம். அண்ட் இதன் மூலயமா மாதம் 15,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சேர்ந்த வாட்ஸ்அப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு அவங்களே உங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டை பாருங்கள். அப்போ தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கும் புரிய வரும். அண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடைசியில் நம்ம என்ன பார்த்தோன்னா, பிரியங்கா நைட்டு நடுராத்திரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோனும் பேசிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வெளியில். அப்போ இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூமும் இருந்திருக்கு. அந்த பாத்ரூம்ல இருந்து புகையாக வந்திருக்கும். ஒருவேளை பிரியங்காவோட தம்பியான சுதாகர் வீட்டுக்கு தெரியாமல் திருட்டு தம்ம அடிக்கிறாரோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் பிரியங்காவும் அந்த பாத்ரூம் கதவை திறந்துருப்பாங்க. ஆனால் திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உள்ள தம்பி இல்லை, அதுக்கு பதிலாக இவங்களை பின்தொடர்ந்துட்டு இருந்த அந்த பேய் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பேய் பிரியங்கா இவங்களை கொல்ல வர மாதிரி வந்து இவங்களுடைய கழுத்தை பிடிச்சி கன்னத்தையும் அப்படி நக்கிட்டும் போயிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடைசி. இப்போ பிரியங்கா இவங்க மயங்கிட்டாங்களே, ஆனால் இவங்க கத்தனை இந்த ஒரு சத்தம் வீட்டுக்குள்ள இருக்கிற அப்பாவுக்கு மட்டும் கேட்டிருக்கு. ஏன்னா அந்த சமயம் பிரியங்கா அவங்க அப்பாவுக்கு இயற்கை உபாதை சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு பாத்ரூமுக்கும் போயிருப்பாரு. அப்படி உள்ள இருக்கும் போதுதான் ஒரு பொண்ணு அலற சத்தமும் கேட்டிருக்கும். இவரும் பயந்து யார் அது நடுராத்திரி கத்துறா அப்படின்னு பாத்ரூம் விட்டு வெளியில அப்படியே வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து அவங்க வீட்டோட முன் வாசல் வழியா வெளியில எட்டி பாக்குறாரு. யாராச்சும் இங்க கத்துறாங்களா, இல்ல அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு எட்டியும் பாக்குறாரு. ஆனா யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. சரி, ஏதோ பூனை கூட கத்திருக்கலாம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அப்பா அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது அவருடைய ஆழ் மனசு சொல்லுது, வீட்டுக்கு பின்பக்கமாக போய் பாரு, பின்பக்கமாக போய் பாரு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்பாவும் அப்படி பொறுமையாக அப்படி வீட்டை சுத்தின மாதிரியும் வீட்டோட பின்பகுதியை பார்த்து நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சரியா பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டாரு. இன்னும் 10 அடி எடுத்து வச்சா பிரியங்கா அங்கே விழுந்திருக்கிறத ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மறுபடியும் இன்னொரு அலல் சத்தமும் கேட்குது. ஆனால் இந்த சத்தம் இப்போ எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டோட முன்வாசல் இருக்குல்ல, மெயின் வாசல், அங்கேருந்தும் கேட்குது. டே இங்கே இருந்தாண்டா கேட்குது அப்படின்னு அவரும் மறுபடியும் அந்த முன்வாசல் வழியாகவும் போகிறாரு. சரியா பிரியங்கா அவங்க அப்பா அந்த முன்வாசல் கிட்ட போகும்போது அவங்க வீட்டோட வாசலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வெளிச்சத்தோட நெருப்பெறிகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து வேகமாக ஓடவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த பார்த்து பிரியங்கா அவங்க அப்பாவும் பதறி அடிச்சு கிட்டேயும் போய் பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ ஒரு பெண் ஒருத்தவங்க உடம்புல மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்போட அந்த ஏரியாவில் அலறிட்டே ஒரு திசையில இருந்து மறு திசையை நோக்கி வேகமாக ஓடுறாங்க. இதை பார்த்த பிரியங்கா அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டு மெயின் கதவை திறக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பூட்டு போட்டிருக்குல்ல, சாவி உள்ளேயும் இருக்கு. சரி, அவசரத்துக்கு என்ன பண்ணுறது தெரியாம அந்த காம்பவுண்ட் கதவை எகிரி குதிச்சு வெளியிலயும் போறாரு. ஏன்னா அங்க ஆட்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் அவர் எகிரி குதிச்சிருக்காரு. ஆனா அங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சி தான் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த சுட்டு வட்டாரத்துல அந்த எரிஞ்சிட்டு போது பாத்தீங்களா, அந்த பெண்ணுடைய உருவம் மட்டும்தான் ஒரு திசையை நோக்கி ஓடிட்டும் இருக்க. சரி, எங்க அதோட மறுதிசையை திரும்பி பார்த்தா ஆளுங்களும் இல்ல, எல்லா வீடும் மூடியும் இருக்கு. இது எப்படிடா, நம்ம இருக்கிற இந்த ஏரியால வீடு எல்லாமே தள்ளி தள்ளி தான் இருந்துட்டு இருக்கு.
எரிஞ்சிட்டு போற அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒரு வீட்ல இருந்து வந்திருந்தா கண்டிப்பா அந்த வீட்ல இருக்கிறவங்க அலறி அடிச்சு வெளியிலே வந்திருப்பாங்க. ஆனா இங்க எல்லா வீடுமே சாதாரணமா தான் இருக்கு, யாருமே வெளியில வந்த மாதிரியும் இல்ல. அந்த ஒரு பொண்ணு தீ குளிச்சு இவ்வளவு தூரம் எரிஞ்சுக்கிட்டே ஓடுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் சந்தேகம் தான். சரி, அந்த எரிஞ்சு போன பொண்ணு எங்க போறான்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடுனதுக்கான அடையாளமும் இல்லை. நெருப்போட எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஈஸியா அந்த வெளிச்சம் ஓரளவுக்கு நமக்கும் தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த எரிஞ்சிட்டு போன உருவம் எங்க போச்சு அப்படின்னு அவங்க வீட்டுல இருந்து நகர்ந்து அந்த உருவம் போச்சு பாத்தீங்களா, அந்த திசையில கொஞ்ச தூரம் நடந்தும் போயிருப்பாரு. சொல்ல போனா ஒரு 10 இருந்து 20 அடி தூரம் நடந்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துல பிரியங்கா அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்காரு. அப்படியே அடுத்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்காம அப்படியே திரும்பி இவங்க வீட்டை பார்த்தும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, அவங்க அப்பா என்ன ஏதோ தப்பா ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல பிரியங்கா அவங்க அப்பா அந்த நெருப்பெரிஞ்ச உருவம் சைடு தானே போனாரு. நெருப்பெரிஞ்சிட்டு போகும்போது அந்த கருகன வாடை, பெட்ரோலா இருக்கட்டும், கிருஷ்ணாயிலா இருக்கட்டும், இந்த வாடை கண்டிப்பா இருக்கும். ஆனா இவர் போற அந்த திசையில கருகன வாடையும் இல்லை, பெட்ரோல் வாடையும் இல்லை, கிருஷ்ணால் வாடையும் இல்லை. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா பணத்தோடைய வாடை தான் அடிக்குது. அதுலயும் இவர் நகர அந்த வாடை ரொம்பவே மோசமாவும் இருக்கு. ஆனா அந்த வாடை ரொம்பவே அதிகரிச்சுட்டும் போயிட்டே இருக்கு. அப்பவே இவருக்கு புரிஞ்சிருது இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, வேண்டாம், இதுக்கு பின்னாடி மேபி வேற ஏதாச்சும் இருக்கலாம், நம்ம சைலண்டா போயிடலாம் அப்படின்னு அவர் சைலண்டா அவங்க வீட்டுக்கிட்டேயும் வராரு. வீட்டுக்கிட்ட வந்துட்டு அவரோட வீட்டு காம்பவுண்ட் கதவு இருக்கு பாத்தீங்களா, அதை எகிரி குதிச்சு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை திரும்பவும் அந்த திசையை திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்த்தா இப்போ இவர் ஒரு தூரம் வரைக்கும் நடந்திருப்பார்ல, ஒரு 20 அடி தூரம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா அந்த தூரத்துல ஒரு உருவம், பெண்ணுடைய உருவமும் நிக்குது. அந்த உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு போய், அந்த துணியெல்லாம் எரிஞ்சு போன துணி மட்டும் அங்கங்க உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க வீட்டோட தெருவில் பார்த்தீங்கன்னா தெரு விளக்கம் இருக்கு. அந்த லைட் வெளிச்சத்துல அந்த உருவம் ரொம்பவே தெளிவாகவும் தெரியுது. அப்பதான் இவருக்கும் புரியுது இதுக்கு பின்னாடி பேய் தான் காரணமா இருக்கு அப்படின்னு. உடனே அந்த கதவை எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து மறுபடியும் எட்டி பார்க்குறாரு. அந்த உருவம் அங்கேதான் நிக்குது. இவரே தான் பார்த்துட்டும் இருக்கு. மறுபடியும் இவங்க வீட்டை எதிர்க்க யாராச்சும் ஆட்கள்லாம் நிக்கிறாங்களா அப்படின்னு சுத்தி பார்த்தா காக்கா கூட இல்லை. எப்பா, இதுக்கப்புறம் நாம வெளியில இருக்கக்கூடாது, சைலண்டா வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டோட அந்த வாசல் கதவை சாத்திட்டு தாழ்பால்லாம் போடுறாரு. ஆனா இந்த இடத்துல பிரியங்கா அவங்க அப்பா அந்த தாழ்பாலை போடும்போதுதான் ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. ஆமா, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது இந்த தாழ்பால் போட்டிருந்த மாதிரி இல்லையே. ஒன்று ஆல்ரெடி யாராச்சும் வெளியில போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு ஆளுங்க இந்த கதவை சாத்துறதுக்கு மறந்துருக்கணும் அப்படின்னு இவரும் யோசிச்சு அதில் 2வது ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுறாரு. கதவை சாத்துறதுக்கு மறந்துருப்பாங்க, நம்ம லாக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாது பிரியங்கா அவங்க இப்போ வரைக்கும் வெளியில பின்பக்கமாக மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு. இப்போ கதவெல்லாம் சாத்திட்டு சைலண்டா அவர் ரூம்ல போயிட்டும் படுத்துடுறாரு. ஆனால் இந்த பக்கம் பிரியங்கா இவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மயக்கமும் தெளியுது. மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முடிச்சும் பார்க்குறாங்க. கண்ணை முடிச்ச உடனே இவங்களுக்கு பயம் தான் அதிகரிக்குது. ஏன்னா அந்த உருவத்தை பார்த்த பயத்தில் தான் நாம இந்த இடத்துல மயங்கி இருக்கோம்னு ரொம்பவே தெளிவா தெரிய அப்படியே பொறுமையா எந்திரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க பேசுற மொபைல் சைட்ல தான் விழுந்திருக்கும். அந்த மொபைலும் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோன் கால் கட் ஆயிருக்கு. இப்ப அந்த மொபைலை இறுக்கி கையில பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்து பொறுமையா அந்த இடத்த அப்படின்னு சுத்தியும் பாக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த பேய் இருந்ததுல, இப்போ அது பக்கத்துல இருக்கா இல்ல எங்க இருக்குன்னு தெரியாம ஒரு பயத்தோட பார்க்க, சரி அந்த உருவம் இல்ல, நம்ம எந்திரிச்சு வீட்டுக்குள்ள ஓடிடலாம் அப்படின்னு பொறுமையா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இப்படி திரும்பி ஓடுறதுக்குள்ள கரெக்டா பிரியங்கா இவங்க திரும்பும் போது இவங்களுக்கு பின்னாடி அந்த உருவம் இல்ல, முன்னாடின்னு கூட சொல்லலாம், அந்த உருவம் முகத்துக்கு கிட்ட வந்து நிக்க பிரியங்காக்கு கத்துறது கூட வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா பிரியங்கா இவங்க கத்தலான்னு வாயை திறக்கும் போது அங்கிருந்த அந்த பேய் அதோடைய கையெடுத்து அவங்களுடைய வாய்க்குள்ள வச்சு, சொல்ல போனா இந்த தாடை பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே பிடிச்சிருது. இப்போ இது வாய்ப்பகுதின்னு வச்சுங்க, இது தாடை பகுதி. இந்த இடத்த இப்படி லாக் பண்ணியும் பிடிச்சிருது. இப்படி லாக் பண்ணதுல உள்ள இருக்கிற நாக்கு கூட இந்த விரல்ல இறுக்கமா மாட்டி டைட்டா பிடிச்சிருச்சு. இப்படி பிடிச்சதுனால பிரியங்கா இவங்களால அப்படின்னு தான் கத்த முடியுதே தவிர வாயை திறந்து சத்தம் போட்டு கத்தவும் முடியல. இப்படி வாயை லாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேய் பிரியங்கா இவங்க கிட்ட தப்பான விதத்துல அவங்க உடலை தொடவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்துல வந்து பிரியங்கா இவங்களால தற்சமயமா வெளியில வரவும் முடியல. ஏன்னா அவங்களுக்கு வலி
உயிர் போகுது. இப்படி அந்த பேய் இவங்கள தப்பா தொடுற இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அருவருப்பாகவும் இருந்திருக்கு. இதனால பிரியங்கா என்ன பண்றாங்கன்னா அந்த உருவத்தை அப்படி பிடிச்சி தள்ளியிருக்காங்க. தள்ளனதுல அந்த உருவம் இப்போ வாயை பிடிச்சிருக்குல்ல, இப்படி இந்த இடத்த இழுக்கும்போது அந்த பேயோட அந்த நகம் கொஞ்சம் கூர்மையாக தான் இருந்திருக்கு. அந்த நகம் இவங்க நாக்கில் அப்படி மாட்டி கீறி இருக்கு. சொல்ல போனா நாக்குடைய அந்த மேல் பகுதி தோல் பிச்சுட்டு வந்திருக்கு. பிச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாம ரத்தமும் வழியுது. இப்ப பிரியங்கா என்ன பண்றாங்கன்னா அப்படி வீட்டை சுத்தி முன்வாசல் வழியா வந்து வீட்டுக்குள்ள போலான்னு பாக்குறாங்க. ஆனா வீட்டு கதவு தாப்பால் போட்டிருக்கு. பிரியங்காவுக்கு ஒன்றும் புரியல. நாம வெளியில வரும்போது தாழ்பால்லாம் திறந்து வச்சு தானே வந்தோம், இப்ப யார் வந்து கதவை மூடணும் அப்படின்னு இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஆனா இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப பிரியங்காவும் கதவை தட்டுறாங்க, வேகமா தட்டுறாங்க. ஆனா இவங்களால கத்த முடியல. ஏன்னா ரத்தமும் வழியுது, வலியும் தாங்க முடியல. அதனால பிரியங்காவில் சரியா கத்தக்கூட முடியல. இது மட்டும் இல்லாம பிரியங்கா இவங்க வீட்டோட நிலக்கதவு ரொம்பவே தடிமனானது. சொல்ல போனா பழங்காலத்து கதவு. தட்டனா கூட உள்ளுக்குள்ள சத்தம் சின்னதா தான் கேட்கும். இது கூடவே வீட்டுக்குள்ள எல்லாருமே தனித்தனியா ரூம்ல இருந்துருக்காங்களே, அந்த ரூமுக்குன்னு கதவும் இருக்கும், அதையும் லாக் பண்ணி தான் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ பிரியங்காவுக்கும் ஒன்றும் புரியல. கண்டிப்பா நம்ம தட்டுற இந்த ஒரு சத்தம் உள்ளுக்குள்ள இருக்கிற யாருக்குமே கேட்காது அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல அந்த காலிங் பெல் சுவிட்ச் இருந்திருக்கு. போயிட்டு அந்த சுவிட்சை அழுத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த பக்கம் அந்த பேய் வந்துருச்சு. இப்ப பிரியங்காவுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாம மறுபடியும் இந்த பக்கம் வீட்டை சுத்தன மாதிரி ஓடுறாங்க. அந்த பக்கம் படிக்கட்டு இருந்துட்டு இருக்கு. சரி படியாச்சும் ஏறிடலாம் அப்படின்னு வேக வேகமா அந்த படியும் மேலே ஏறுறாங்க. ஆனா இவங்க நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இவங்க அப்பா இந்த வீட்டை கட்டும் போது பிரியங்கா சொல்லியிருப்பாங்க, அப்பா எனக்கு ஒரு மேலே ஒரு ரூம் மட்டும் தனியாக கட்டி கொடுத்துருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் நாங்கள் மாடி மேலே ஃபன் பண்ணுவோம், அதனால் எங்களுக்கு தனியாக ரூம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்பாவும் மாடியில் ஒரு ரூம் கட்டியிருக்காரு. இப்போ படியில் வேக வேகமாக ஏறி அந்த ரூம் கதவை திறந்து உள்ளேயும் போயிட்டு உள்ளுக்குள்ளே அந்த தாழ்பால்லாம் லாக் பண்ணிட்டு அப்படி பயத்தோட ஒரு மூலையில் போயிட்டும் உட்காந்துடுறாங்க. உட்காந்தது மட்டும் இல்லாமல் அந்த ரூமோட லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவசர அவசரமாக அந்த லைட் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணும்போது அந்த மாடிக்குன்னு தனியாக ஒரு லைட் சுவிட்சும் இருக்கும். அந்த லைட் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விரல் பட்டு தெரியாதனமாக ஆன் ஆயிடுது. அதாவது அந்த மாடி பகுதி வெளிச்சமாக தான் இருக்குது, இந்த ரூம் இருட்டாக தான் இருக்குது. அந்த மாடியில் படுற வெளிச்சம் ஓரளவுக்கு இந்த ரூம்லேயும் படுது. இப்போ அந்த அளவுக்கு வெளிச்சத்தில் தான் பிரியங்காவும் இந்த ரூமோட மூலையில் உட்காந்துட்டும் நடுக்கிட்டும் இருக்காங்க. நடுக்கிட்டு இருக்கும்போது படி ஏற சத்தம் ரொம்பவே தெளிவாக கேட்குது. அதுவும் அந்த படி பொறுமையாக தான் ஏறி வந்துட்டு இருக்கு. பிரியங்காவுக்கும் புரிஞ்சிருது அது மேலே வருது அப்படின்னு. அப்படியே மேலே வந்த அந்த உருவம் கரெக்டாக இந்த ரூம் வாசல் வந்து இந்த ரூமோட கதவை திறக்க முயற்சி பண்ணுது. ஆனால் உள்ளுக்குள்ள தாழ்பால்லாம் போட்டிருக்குல்ல, அதனால அந்த ரூமோட கதவும் திறக்க முடியல. இப்போ அந்த உருவம் கோவத்தோட இந்த கோவத்தை வெளிக்காட்டுற விதமா டம்முன்னு அந்த கதவை ஒரே ஒரு குத்து தான் குத்துது. அப்படி குத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ கதவை இப்படி குத்துட்டு அந்த நகத்தை வச்சு அந்த டோரை சுரண்டிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த உருவம் அப்படியே நகர்ந்து பொறுமையா அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போகுது. பிரியங்காவும் அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டும் இருக்கு. அது என்னன்னா, கதவுல இருந்து ஒரு 5 அடி தள்ளி ஜன்னலும் இருக்கு. அந்த ஜன்னலை மூட மறந்துட்டு இருக்காங்க பயத்துல. இப்போ அந்த உருவம் அப்படியே பொறுமையாக நகர்ந்து அந்த ஜன்னல் கிட்டேயும் வருது. கரெக்டாக அந்த ஜன்னலில் அந்த உருவம் எப்படி தெரியுமா தெரியுது, இந்த மூக்குக்கு மேல் பகுதி, அதாவது மூக்குல இருந்து இந்த தலை வரைக்கும் தான் தெரியுது. ஏன்னா ஜன்னல்ல 4 கதை வச்சு மூடுற மாதிரி இருக்கும்ல, அதுல கீழே இருக்கிற 2 மூடிட்டாங்க, மற்ற 2 தான் அதோடைய அந்த ரூமும் தெரிய அப்படி பொறுமையா நகர்ந்து வந்து திரும்பியும் பார்க்குது. அதோட கண்ணு மூக்கு மட்டும் தான் தெளிவா தெரிய. பிரியங்கா இவங்களும் பயத்துல வாயில கையை வச்சு மூச்சை கூட இழுத்து விடுறதுக்கு பயந்துருக்காங்க. ஆனா கரெக்டா வெளியில இருக்கிற அந்த உருவம் பிரியங்கா இந்த ரூமோட எந்த மூலையில் இருக்காங்கன்னு கரெக்டாக அந்த இடத்த தான் பார்க்குது. பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த பேயோட கண் வந்து அப்படி விரிவடையவும் ஆரம்பிக்குது. அதாவது நான் உன்னதான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த கண்ணு பேசுது. இது கூடவே அந்த உருவம் அதோடைய 2 கையை எடுத்து அந்த ஜன்னல்ல கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பியை நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கிட்ட கண்ணை வச்சு நாம சின்ன வயசுலலாம் ஜன்னல் வழியாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் அந்த உருவமும் பிரியங்காவே பார்த்துட்டும் இருக்கு. இப்போ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கீழே போகிறதா இருந்தால் இந்த ரூமை தாண்டி தான் வெளியிலையும் போகணும். இப்போ நாம் எப்படியாச்சும் முழு பலத்தையும் பயன்படுத்தி கத்தனா கூட
நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எந்திரிச்சு இந்த வழியாக தான் வெளியில் வரணும், அவங்களுக்கு ஏதாச்சும் இதால் ஆபத்து வருமா அப்படின்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு நரக வேதனையில இந்த ரூம்குள்ள உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் சத்தம் போட்டு அழல, ஒரு மாதிரி புளிங்க அழுவாங்கல்ல அந்த மாதிரிதான் அழுதுட்டும் இருக்காங்க. ஆனா இப்பதான் பிரியங்கா இவங்களும் பயத்தை உணர்றாங்க, அதுவும் பேய பார்த்து. இதுக்கு முன்னாடி பேய பார்க்கும்போது பயத்தை உணர மாட்டாங்க. அது ஓரமா போது, நான் என் வேலையை பாக்குறேன், என் கண்ணுக்கு எல்லா பேயும் தெரியும் அப்படின்னு ஒரு விதமான கர்வத்தோட தான் சுத்திட்டு இருந்ததான் அவங்க வீட்டுல அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அதே பேயால இவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியும் போது கண்டிப்பா பயம் இல்லாம இருக்குமா? அந்த அளவுக்கு உயிர் பயத்தோட இருந்துட்டு இருக்க இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப பிரியங்கா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. யாரு கூட? பேய் கூட. அதுலயும் முதல் வார்த்தையா, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்க வந்த? ஏதோ அந்த இடத்துல நான் என்னுடைய நண்பர்களை நான் கொஞ்சம் பயமுறுத்தணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னேன். அதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்லல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு இன்னும் வாழ்க்கையும் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணமும் நிச்சயிக்க போறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பேய் கிட்ட அப்படியே மன்றாடி கேட்கறாங்க. ஆனா அந்த பேய் எதுவுமே பேசாம இவங்களே பார்த்தபடி அப்படியே ஆடாம அசையாம அங்கேயே நின்று இருக்கு. பிரியங்காவும் இவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, ஆனா கொஞ்சம் கூட அசைற மாதிரி இல்ல. ரொம்ப நேரம் பேசி பாக்குறாங்க. அப்போ ரொம்பவே கோவத்தோட, டேய் இவ்வளவு சொல்றானடா, கொஞ்சம் கூட உனக்கு இறக்கமே இல்லையா, இங்க இருந்து போடா அப்படின்னு கோவத்துல கத்துறாங்க. அப்படி கத்தும் போதுதான் ரூமுக்கு வெளியில ஜன்னல் பக்கமா இருக்கிற அந்த பேய் சிரிக்கவும் ஆரம்பிக்குது. அந்த சிரிப்பு எப்படின்னா சைக்கோத்தனமா சிரிக்குது. அப்படி சிரிக்கும் போது பிரியங்கா இவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி இருக்கு. நடுங்கினது மட்டும் இல்லாம அந்த உருவம் ஒரே வார்த்தை தான் சொல்லுது, ஓ உனக்கு கல்யாணம் ஆக போதா, நான் சொல்றத நல்லா கேளு, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், இப்ப நான் இந்த இடத்த விட்டு போறேன், ஆனா உனக்கு கல்யாணம்னு ஒரு நாள் வரும் பாத்தியா, அப்ப நான் உன் முன்னாடி வருவேன், அப்போ யார் தடுத்தாலும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கம்பி பிடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த கம்பில இருந்து அப்படியே கை எடுத்துட்டு பின்பக்கமா நகருது. அப்படி நகர்ந்து ஒரு 10 ஸ்டெப் வரைக்கும் நடக்கிற அந்த சத்தமும் கேக்குது. அதுக்கப்புறம் அந்த சத்தம் இல்லை. ஆனா ஒரு 5 செகண்ட்க்கு அப்புறம் தெருநாய் எல்லாமே ஒரு திசையை பார்த்து குலைச்சிட்டு வேகமா ஓடுற சத்தம் மட்டும் இவங்களுக்கும் கேட்டிருக்கு. பிரியங்காவும் பொறுமையா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா போனது திரும்ப வந்துருமோ, ஏன்னா அந்த பேய்கள்லாம் நம்ப முடியாது அப்படின்னு ஒரே இடத்துல பயத்தோட உட்காந்துட்டு இருக்கு. இப்படியே டைம் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பிரியங்காவுக்கு தெரியும் அவங்க கையில போன் இருக்கு அப்படின்னு. சில பேர் யோசிச்சிருப்பீங்க, எப்பா போன் இருக்குல்ல, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கால் பண்ணி மேலே வர சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இன்கேஸ் நாம கத்தி ஏதாச்சும் பண்ணி கீழே இருக்கிற அம்மா அப்பாவை மேலே வர வச்சோம்னா இங்கே இருக்கிற பேய் அவங்கள ஏதாச்சும் பண்ணிடுமோன்னு ஒரு பயம் இருந்திருக்கு. அதனால தான் கையில் இருக்கிற அந்த ஃபோனை பயன்படுத்தாம அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்படி டைம் போக போக பொறுமையாக அந்த ரூம்ல இருந்து எந்திரிச்சு லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டு அந்த ஜன்னலை கொஞ்சம் தூரத்தில் இருந்த மாதிரி எட்டியும் பார்க்குறாங்க, மறுபடியும் அந்த உருவம் அங்க இருக்கா அப்படின்னு. ஆனா எட்டி பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இப்ப பொறுமையா அந்த கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து தலையை மட்டும் வெளியில நீட்டி எட்டியும் பாக்குறாங்க. இப்ப அந்த இடமே அமைதியாகவும் இருந்துட்டு இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு இவங்க உள் மனசு ஏதோ சொல்லியிருக்கு போல இருக்கு. அதனால தான் அந்த ரூமை விட்டு வெளியிலயும் வராங்க. இப்ப அப்படியே அங்க இருந்து நகர்ந்து அந்த ஜன்னல் கிட்ட அப்படி நகர்ந்து போறாங்க. ஏன்னா அந்த உருவம் அந்த சைடு தானே போச்சு. இப்ப அந்த ஜன்னல் கிட்ட வரும்போது வாந்தி வர அளவுக்கு ஒரு துர்நாற்றம் அந்த இடத்துல அடிக்க, அப்படி அந்த இடத்துல ஒரு ஓரமா வாந்தி எடுத்துடுறாங்க. சொல்ல போனா அவங்க குடல் எல்லாமே புடுங்கி வெளியில வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த நாட்டம் துர்நாற்றம் ரொம்பவே மோசமா இருந்ததா சொல்லியிருக்காங்க. இப்படி வாமிட்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. மாடிலே ஒரு டேப் ஒரு குழாவும் இருக்கு, அதுல தண்ணி திறந்து அப்படியே மூஞ்செல்லாம் கழுவி வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்ப அந்த மாடியை சுத்தி பாக்குறாங்க. பொழுதே விடிய போகுது. பொழுது விடியறதுக்கான அந்த அறிகுறி கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சமும் வர, சரி அதான் இப்போதைக்கு அந்த உருவம் இங்க இல்ல, இப்ப நம்மளால வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது, ஏன்னா கீழே வந்துட்டு காலிங் பெல் அடிச்சா எங்க போயிட்டு வர, ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளதான் இருந்தோம், இந்த பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சோம் அப்படின்னு இவங்களுக்கும் தெரிய வேண்டாம். அதனால மாடியில் இருக்கிற இந்த ரூம்லயே நம்ம தூங்கிடலாம், விடிஞ்சதுக்கு அப்புறம் நாம சைலண்டா எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு இப்ப பிரியங்கா அந்த ரூம்ல சைலண்டா படுத்துக்கிறாங்க. ஆனா தூக்கமும் வரல. பொழுது விடிய விடியும் இவங்களை அறியாமலே இவங்க உடம்பு ரொம்பவே டயர்டா இருக்குல்ல, அதுவே தூங்குறதுக்கு வற்புறுத்தி தூங்கவும் வச்சிருது. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பிரியங்காவும் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அந்த மாடியிலும் நடக்கிறாங்க. அந்த பொறுமையா கீழே இருந்து அவங்க அப்பா அப்படியே மேலேயும் வராரு. ஏன்னா எப்பவுமே காலையில் எந்திரிச்சு சும்மா அந்த மாடிப்படியில லைட்டா நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை பார்ப்பாரு. இப்ப பிரியங்காவை பார்த்ததுக்கு அப்புறம், என்னம்மா சீக்கிரம் எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா நைட்லாம் சரியாவே தூக்கம் வரல, அதனால தான் காலைல எந்திரிச்சு சும்மா நடக்கலான்னு வந்தேன் அப்படின்னு அப்படியே அந்த ஒரு விஷயத்த மாத்துறாங்க.
இப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரியங்காவோட அப்பாவும், என்னது உனக்கும் நைட்டு தூக்கம் வரலையாமா, எனக்கும் தூக்கம் வரலம்மா, நைட்லாம் என்னென்னவோ நடக்குது, ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல, கெட்ட கனவா, புரியலையாப்பா என்னாச்சு அப்படின்னு பொண்ணு கேட்கும்போது தான் அப்பா அந்த ஒரு விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. தயங்கி நிற்கிறாரு. அப்பா என்னாச்சு, ஏன் உங்க மூஞ்சி ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கு, சரியா தூங்காத மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லம்மா நைட்டு இந்த நேரம் ஒரு மணி போல இருக்கும், சரி பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பாத்ரூம்ல போனோமா, அப்போ திடீர்னு யாரோ அலற சத்தமும் கேட்டுது. எனக்கு என்னவோ உன் குரல் மாதிரி தான் இருந்தது. சரி நீ எங்கன்னா வெளியில இருக்கியா, இல்ல அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு நானும் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தேன். அப்ப நம்ம வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு பொண்ணு தீக்குளிச்சும் இந்த திசையை பார்த்து வேகமா ஓடிச்சுமா, அதுவும் கத்திட்டே ஓடிச்சும். நைட் அதை பார்த்து நானே அலறிட்டேன். சரி அக்கம் பக்கத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்ட வந்து எந்த வீட்டுல பிரச்சனைன்னு எட்டி பார்த்தா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆளுங்களே இல்லாம எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. அது எப்படிமா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுவும் தீக்குளிச்சு இறந்து போறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில வராம இருப்பாங்களா, இல்ல லைட்டு கூட போடாம இருப்பாங்களா, இல்ல தீக்குளிச்சு எரியிற அந்த பொண்ணு ரொம்ப தூரத்துல இருந்தா ஓடி வந்திருக்கா, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இதுவே எனக்கு ஒரு அமானுஷமா இருந்தது. இப்ப அந்த பொண்ணு தீ பிடிச்சிட்டு ஓடின பத்தியா அந்த திசையை திரும்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த நெருப்பையும் காணும், அந்த பொண்ணையும் காணும். சரி இங்க எங்கன்னா விழுந்திருக்க போறா அப்படின்னு நினைச்சு நானும் நம்ம காம்பவுண்ட் வாழை எகிரி குதிச்சு போய் பார்த்தோமா, போற வழியில கெட்ட வாடை அடிச்சது. சொல்ல போனா இந்த கெட்டு போன வாடல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அடிச்சது. சரி ஏதோ தப்பா இருக்குன்னு திரும்பி வந்துட்டோமா. சொல்ல போனா நம்ம காம்பவுண்ட் கேட்டு கிட்ட இருந்து அந்த உருவம் போன அந்த திசையை திரும்பி பார்த்தா கரெக்டா நான் நின்ன அந்த இடத்துல ஒரு உருவமும் நிக்குதுமா. அதுவும் பொண்ணோட உருவம், உடம்பெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு, துணிலாம் அங்கங்க ஒட்டி தான் இருக்கு. இதை பார்த்து என் கை கால்லாம் நடுங்கிருச்சு. மறுபடியும் சுவரெல்லாம் எகிரி குதிச்சு அவசரமா வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டோமா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு கனவு மாதிரி இருக்கு, ஆனா இது கனவு கிடையாது, நைட்டு உண்மையிலே நடந்தது அப்படின்னு அவங்க அப்பா அடிச்சு சொல்றாரு. இதை கேட்ட பிரியங்காவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த சமயம் பிரியங்கா இவங்க வீட்டுக்கு பின்னாடி மயங்கிருப்பாங்கல்ல. இது மட்டும் இல்லாம இந்த உருவத்தை நான் பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பின்பக்கம் ஏதோ நீ கத்தன மாதிரி சத்தம் கேட்டது. சரி வீட்டுக்கு பின்பக்கம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பாதி தூரம் வந்துட்டேன். அப்பதான் வீட்டுக்கு முன்னாடி நெருப்பு எரிஞ்சுட்டு ஓடிச்சு. நானும் அந்த சைட்ல போய் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிக்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல அப்பதான் பிரியங்காவுக்கும் ஒரு விஷயம் புரியுது. ஒருவேளை நம்மளை பின்தொடர்ந்துட்டு அந்த உருவம் தான் நம்ம பின்னாடியே மயங்கி விழுந்திருக்கோம்ல. இந்த ஒரு விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு மாயை மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். அதாவது வீட்டுக்கு முன்பக்கமா ஏதோ ஒன்று எரிஞ்சிட்டே போச்சுல்ல, இந்த மாதிரி விஷயத்த அதுதான் பண்ணிருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரியல. இதுக்கப்புறம் அப்பாவும் அவர் வேலையை பார்க்க, இந்த பக்கம் பிரியங்காவும் அவங்க வேலையும் பார்க்குறாங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சின்ன சண்டையாக வருது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு பேய் சம்பவம் நடந்திருக்குல்ல, இதை இவங்களுக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. இதுவே ஒரு பிரச்சனையாக மாற, ஆனால் அந்த பேய் சம்பவம் தான் அவங்க வாழ்க்கையில முதல் அண்ட் முடிவாகவும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பெருசா எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு சில மாசங்களும் ரொம்பவே சுமூகமா போயிருக்கு. சரியா இப்படியே ஒரு 6 மாசமும் போயிருக்கு. அதாவது 2022 அந்த வருஷத்தோட கடைசியும் வருது. அந்த சமயம் தான் பிரியங்கா அவங்க வீட்டுல, அம்மா உனக்கு வயசும் ஆகுது, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டோன்னா எங்க கடமை முடிஞ்சது, அடுத்து உன் தம்பி தான், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை, ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், இந்த மாப்பிள்ளையோட போட்டோ இல்லைனா இந்த போட்டோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உன் மனசுல பசங்க யாராச்சும் இருக்காங்களா, யாராச்சும் லவ் பண்றியா சொல்லு, நாங்க அவங்க வீட்டுல பேசி கல்யாணத்தை சுமூகமா முடிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்ல பிரியங்காவும் யோசிக்கிறாங்க, குழப்பத்தோடு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த பேய் இவங்க கல்யாணம் ஆகும்போது மறுபடியும் வருவன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு இடையில எந்த பிரச்சனையுமே இல்லை, அது இவங்களுக்கும் தெளிவா தெரியும். இது கூடவே பிரியங்கா இவங்களுக்கும் ஒரு பையனை பிடிச்சிருக்கும், அது வேற யாருமே இல்லை, இவங்க கூடவே அன்னைக்கு ஒரு நாள் 7 பேர் கொண்ட குழு கார்ல போயிட்டு அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போயிட்டு பிரியங்கா இவங்களும் அந்த பேய்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம்ல, அதுல மொத்தமா பிரியங்காவோட சேர்த்து 4 பொண்ணுங்க 3 பசங்க. அதுல ஒருத்தரான தமிழ் செல்வன் அப்படின்ற ஒருத்தர் தான் பிரியங்கா இவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம், அதாவது இந்த பேய் பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்த பிரியங்காவும் அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, ஆமாப்பா நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அவனை உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன் அவனை உங்களுக்கும் பிடிக்கும், அவங்க வீட்டுக்கு போய் பேசுங்க, 2 ஃபேமிலிக்கும் ஓகேனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பிரியங்கா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும், ஓ அந்த பையனா, நல்ல பையன்தாமா, சரி நீ வேலையை பாரு, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இப்போ அவங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. பையன் வீட்டுல எல்லாம் பேசி எல்லாமே ஓகே ஆயிருது. என் நிச்சயதார்த்தெல்லாம் முடிஞ்சு கல்யாண தேதியை முடிவு பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் மட்டும்தான் இருக்கு. ஆனா கரெக்டா அந்த 3ஆவது நாளோட முதல் நாள் அந்த பேய்
பிரியங்கா இவங்க கண்ணுக்கு தெரியுது, அதுவும் இவங்க வீட்டுக்குள்ள. ஏன்னா இப்போ 3 நாள் தான் அப்படின்னும் போது சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாருமே வீட்டுல சூழ்ந்திருப்பாங்க. அந்த வீடே அந்த கல்யாண கோலத்துல ரொம்பவே சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும். சொல்லப்போனா பிரியங்கா இவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு மெகந்திலாம் வச்சுட்டு இருக்காங்க, இந்த மருதாணிலாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி மருதாணி வச்சுட்டு இருக்கும்போது எதிர்க்க அவங்களுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஆட்டம் பாட்டம்னு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பிரியங்கா அவங்களும் அப்படி பார்த்தபடி என்ஜாய் பண்ணிட்டும் இருக்க, இப்ப பிரியங்கா இப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம், அதாவது இவங்களுடைய வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சனும் இருக்கு. கிச்சனுக்கு அப்படியே அந்த மூலையில பார்த்தீங்கன்னா ஒரு வாசக்கதவும் இருக்கும். அதாவது கிச்சன்ல இருந்து பின்வாசல் போற மாதிரி ஒரு வழியும் இருக்கு. அந்த கதவும் திறந்துதான் இருக்கு. இப்ப இவங்களுக்கு மருதாலாம் வச்சுட்டு இருக்க பிரியங்காவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அப்படியே ஜாலியா சிரிச்சுட்டும் இருக்காங்க. அப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போது இவங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தமும் கேட்க, உடனே இவங்களும் சுத்தி அப்படி திரும்பி பாக்குறாங்க. யாருமே இல்லை. ஏன்னா இவங்க திரும்பி பார்க்கும்போதெல்லாம் எல்லாருமே இவங்கள தான் பார்க்குறாங்க. இதில் யார் கூப்பிட்றாங்கன்னு எப்படி தெரியும்னு கண்டுக்காம அப்படியே அந்த ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, ஆனால் திரும்பவும் கூப்பிட்ற அந்த ஒரு சத்தம் இவங்களுடைய வலது காதுக்கு ரொம்பவே தெளிவாக கேட்க, இந்த பக்கம் தான் யாரோ கூப்பிட்றாங்க, ஒருவேளை கிச்சன்ல வந்து அம்மா இல்லைன்னா வேற யாராச்சும் கூப்பிட்றாங்களா அப்படின்னு பொறுமையாக அப்படி திரும்பி பார்த்தா கிச்சனோட அந்த பின்வாசல் கிட்ட யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. யார் இது இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பேய் மறுபடியும் இவங்களை தேடியும் வந்திருக்கு. ஆனா அந்த வெளிச்சத்துல அந்த உருவத்தோட முழு உருவமும் ரொம்பவே தெளிவாகவும் தெரியுது. பிரியங்கா இவ்வளவு சிரிச்சிட்டு இருந்தவங்க அவங்களுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முகம் மாற அங்க இருக்கிற எல்லாருமே ஏய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே பிரியங்காவை கேட்க, பிரியங்காவும் அந்த திசையை பார்த்து கையை நீட்டுறாங்க. எல்லாருமே போயிட்டு அந்த கிச்சன் கிட்ட பார்த்தா அவங்க கண்ணுக்கு அங்க இருக்கிற யாருமே தெரியல. ஏன் பிரியங்கா இவங்க பார்க்கும்போதும் அந்த இடத்துல இப்போதைக்கு யாருமே இல்லை. இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, இது சொன்ன மாதிரி நம்ம கல்யாணத்துக்கிட்ட வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியல அப்படின்னு மரண பீதியில வந்துட்டு இருக்காங்க. இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே ஏய் உன்னை பயமுறுத்துறதுக்காக யாராச்சும் பிராங்க் பண்ணியிருப்பாங்க, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாம் அப்படின்னு பிரியங்காவை கொஞ்சம் சாந்தப்படுத்துறாங்க. இவங்க மனசை தேத்திக்கிறாங்க. ஓகே இது எல்லாமே பிராங்க் தான், சும்மா பசங்க தான் நம்ம கிண்டல் பண்றாங்க அப்படின்னு அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஒரு விஷயத்த ரசிச்சு, அதாவது அவங்க கல்யாணம் தானே அதெல்லாம் ரசிச்சு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அன்னைக்கு நைட்டும் வருது. இப்போ சொந்த பந்தங்கள் எல்லாருமே அங்க மாடி இருக்கிற இடம் அப்படின்னு இடத்த பிடிச்சி தூங்குறாங்க. பிரியங்கா இவங்க ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. பிரியங்காவோட ஒரு சில பெண் தோழிகள் ரூம்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. இப்படி நேரமும் போயிட்டே இருக்க சரியா நடு ராத்திரி கீழே பிரியங்கா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. கட்டில இவங்க படுத்துட்டு இருக்காங்க, கீழே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுத்துட்டு இருக்க, படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு அப்படின்னு கத்தி எந்திரிச்சு உட்காடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏய் எதுக்கடி கத்துற அப்படின்னு கேட்க, இல்லடி என் காலை யாரோ மெரிச்சா மாதிரி இருந்தது, நீ மெரிச்சா அப்படின்னு கேட்க, ஏய் எல்லாருமே டயர்ல தூங்கிட்டு இருக்கோண்டி, உனக்கு வேற வேலையே இல்லையா, கம்முன்னு தூங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஏய் இல்லடி உண்மையிலேயே என் காலை யாரும் மெரிச்சாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கம்முன்னு தூங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் சைலண்டா படுத்துடுறாங்க. படுத்துட்டே இருக்க கொஞ்ச நேரத்துலயும், அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பக்கத்துல படுத்துருக்கிற அந்த பொண்ணும் கத்துறாங்க, ஏய் எருமாடு எதுக்கு என் காலம் எரிக்கிற அப்படின்னு அவங்களும் கத்த. இப்ப ஃபர்ஸ்ட் கத்துனவங்க எந்திரிச்சு ஏய் இதைத்தான் நானும் சொன்னேன், யாரோ காலம் மிதிச்சு விளையாடுறாங்க என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த ஃப்ரெண்டு எந்திரிச்சு உட்காந்து அப்படியே அந்த இருட்டுல பாக்குறாங்க. இருட்டுல பார்த்தா ஏய் அங்க பாரு யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, கண்டிப்பா நம்ம கூட இருந்த எவ்வளவுதான் இந்த வேலை பண்றா அப்படின்னு அந்த ரூம்ல இருந்த ஒரு பொண்ணோட பேரும் சொல்றாங்க. ஆனா எதுக்கும் அங்க இருக்கிற அந்த உருவம் மசீரா மாதிரி இல்லை. கடைசியா பிரியங்கா நீயா இது அப்படின்னு கேட்க, அப்ப அந்த உருவத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் அசைவும் தெரியுது, மூச்சு இழுத்து விடுற சத்தமும் கேட்க, ஏய் பிரியங்கா நடி நீ எப்படி பண்ற கல்யாண பொண்ணு அப்படின்னு பிரியங்காவை சும்மா திட்டுறாங்க. ஏய் நாளைக்கெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கு எந்திரிச்சு வா, ஏன் அங்க உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, இப்ப இந்த பக்கம் கட்டில இருந்து ஒரு வாய்ஸும் வருது, ஏய் யார்கிட்ட அங்க பேசிட்டு இருக்க அப்படின்னு. பிரியங்கா நீ இங்க படுத்துட்டு இருக்கியா, அப்ப அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்க, அங்கேயா என்னாச்சு அப்படின்னு பிரியங்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க, இல்லடி நம்ம படுத்துட்டு இருக்கும்போது யாரோ காலம் எரிச்சாங்க, அங்க பாரு யாரோ உட்காந்துருக்காங்க உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, ஆமா யாரோ உட்காந்துருக்காங்க, கண்டிப்பா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ற வேலையா தான் இருக்கும், நீ மொபைல்ல டார்ச் அடிச்சு என்னன்னு பாருன்னு சொல்ல, உடனே அந்த ஃப்ரெண்டு மொபைல்ல டார்ச் அடிச்சும் பாக்குறாங்க. பார்த்தவங்க இப்ப இந்த ரூம்ல 5 கேர்ள்ஸ் கிட்ட இருக்காங்க. இந்த 5 பொண்ணுங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல
சத்தம் போட்டு கத்துறாங்க. இப்ப இந்த கத்தன சத்தத்தை கேட்டு வீட்டு சுத்தி இருக்கிற ஆளுங்க மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட எந்திரிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கத்திருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு, அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு கதவை தட்ட, இப்போ ஒரு பொண்ணு எந்திரிச்சு போயிட்டு லைட்டை போட்டு கதவே திறந்து விடுறாங்க. திறந்து விட்டதுக்கு அப்புறம் பெரியவங்கலாம் உள்ள வந்து ஏமா கத்துறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல இந்த ரூம்ல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்து பாக்குறாங்க அந்த ரூமை, யாராச்சும் உள்ள பூந்துட்டாங்களா அப்படின்னு. ஆனா அந்த ரூம் காலியா தான் இருக்கு. அதாவது இந்த 5 பெண்களை தவிர வேற யாருமே இல்லை. மா ஏதாச்சும் பார்த்துட்டு கத்திருக்க போறீங்கம்மா, அதெல்லாம் நிழலா கூட இருக்க போகுது. எங்களை மீறி நாங்க எல்லாருமே வாசல்ல தான் படுத்துட்டு இருக்கோம், எங்களை மீறி உள்ளுக்குள்ள யாரு வருவா, கம்முனு தூங்க அப்படின்னு சொல்ல, இல்லப்பா நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு இங்க இருக்கிற பெண்கள்லாம் சொல்ல. அப்போ பிரியங்காவோட அப்பா அங்கதான் இருக்காரு. பிரியங்காவையும் பாக்குறாரு. பிரியங்கா இப்ப வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் பேசல, ஆனா பயம் முகத்துல தெரியுது. அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சது, ஓகே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப பிரியங்கா அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா அப்பா இங்க நான் வாசல்ல தான் படுத்துட்டு இருக்கேன், எதனா குரல் கொடு உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்களை தூங்க வச்சுட்டு அவங்க எல்லாருமே பொண்ணுடைய ரூம் வாசல்ல சுத்தி தான் படுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே நிம்மதியா தூங்கிடுறாங்க. சொல்ல போனா இப்படியே அந்த கல்யாண நாளும் வந்துருது. இப்ப மணமேடையில பொண்ணும் உட்காந்துட்டு இருக்காங்க, பையனும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயரும் மந்திரங்கள்லாம் சொல்லி சில விஷயங்கள், கல்யாணத்துக்கு முந்தைய சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்படியே கொஞ்ச நேரத்திலேயே புதுசா ஒரு துணி கொடுத்து பொண்ணை மாத்திட்டு வர சொல்றாங்க, பையனையும் மாத்திட்டு வர சொல்றாங்க. பொண்ணு எந்திரிச்சு அவங்க ரூமுக்கும் போயிடுறாங்க, பையனை எந்திரிச்சு பையனோட ரூமுக்கும் போயிடுறாங்க. இப்ப பொண்ணு இவங்க என்ன பண்றாங்கன்னா தனியா தான் இவங்க ரூம்குள்ள போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்ல, இல்ல யாரும் வர வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வலுக்கட்டாயமா வெளியில் நிக்க வச்சிடறாங்க. சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்பவே கடுகடுன்னு கோவமா தான் இருந்திருக்காங்க. இதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து, என்னடி ஆச்சு, நேத்துலாம் நல்லா தானே இருந்தேன், ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, அப்ப பிரியங்கா அழுதுகிட்டே, அதாவது கண்ணெல்லாம் கலங்குது, இல்லடி இதுக்கப்புறம் நான் உங்களை எப்ப பாப்பேன்னு தெரியல, கொஞ்ச நேரம் நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இதுக்கெல்லாம அழுவாங்க, இத்தனை நாள் நீ பேச்சுலரா இருந்துட்ட, இப்ப கல்யாணம் ஆக போதும், கல்யாணம் ஆனாலும் நாங்கெல்லாம் கூட தான் இருக்க போறோம், எப்ப கால் பண்ணாலும் நாங்க வந்து பார்க்க போறோம், இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. ஆனா பிரியங்கா அவங்கள பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதுக்குண்டான அர்த்தம் என்னன்னு எனக்கும் தெரியும், பாக்குற உங்களுக்கும் தெரியும். ஆனா பிரியங்கா இவங்க ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்கள கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க. சில விஷயங்கள்லாம் இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வேற ஃபேமிலி ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சென்டிமெண்டா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்பா அம்மா கிட்டையும் பேசிட்டே இருக்க. இப்போ அந்த இடத்துல இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணார்ல பிரியங்காவோட தம்பி சுதாகர், அவரும் வராரு. சுதாகரை பார்த்து, டேய் ஒழுங்கா படி, அம்மா அப்பாவை பார்த்துக்கோ, நான் இல்லைலாம் கவலைப்படாத, இதுக்கு முன்னாடி நான் எப்படி இவ்வளோலாம் பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி நீயும் பார்த்துக்க அப்படின்னு சுதாகருடைய தலையை அப்படி தடவி கொடுத்துட்டு இப்போ ரூம்குள்ளேயும் போறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால தான் இவ்வளவு ஃபீல் பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இவ்வளவு நேரம் ஆரம்பத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே பிரியங்கா அவங்க தம்பியான சுதாகர் அவர்கிட்ட அப்பப்ப பேசும்போது சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்துதான் சுதாகர் நம்ம கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரியங்கா ரூம்குள்ளேயும் போயிட்டாங்க, கதவையும் சாத்திட்டாங்க. அந்த பக்கம் மாப்பிள்ள ட்ரெஸ்ஸும் மாத்திட்டு இருக்காரு. இப்படி டைம் போய்கிட்டும் இருக்கு. இந்த பக்கம் ஐயரும் டைம் ஆகுது, பொண்ணு மாப்பிள்ளைய சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு சில நிமிஷத்துல மாப்பிள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறாரு. ஆனா பொண்ணு இன்னும் காணோம். அம்மா எவ்வளவு நேரமா ஒரு பொண்ணுக்கு புடவை கட்டுறதுக்கு, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஐயரு 2-3 தடவை சொல்றாரு. இப்ப எல்லாருமே போயிட்டு பொண்ணுடைய ரூம் கதவை தட்டுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து எந்த விதமான சத்தமும் இல்ல. இப்படியே நேரம் நெருங்கிட்டும் இருக்கு. பொண்ணு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஐயோ கல்யாண டைம் முடிஞ்சிருமா அப்படின்னு ஒரு பதட்டமும் ஏற்பட, எல்லாருமே அந்த பதட்டம் அந்த ஒரு கோவத்தோட சில பேர் போயிட்டு கதவை வேகமா தட்டுறாங்க. பிரியங்கா வெளில வா, டைம் என்ன ஆகுது, எவ்வளவு நேரம் அப்படின்னு ஒரு விதமான கோவத்தோட கதவை தட்ட, ஆனா உள்ளுக்குள்ள இருந்து சின்ன சத்தம் கூட கேட்கல. இதுவே இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தையும், குறிப்பா அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம பொண்ணு விசித்திரமா பேசிட்டு ரூம்குள்ள போயிருக்காள் அப்படின்னு ஒரு கோபத்தோட எல்லாருமே நகருன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அந்த கதவை 2 இடி இடிக்கிறாரு. இடிச்சதுல உள்ள இருக்கிற தாப்பெல்லாம் உடஞ்சி கதவும் திறந்துருது. அப்படி திறந்ததுக்கு அப்புறம் அந்த ரூம்குள்ள பாக்குற ஒரு விஷயம் அந்த மண்டபத்துல இருக்கிற எல்லாரையுமே கதி கலங்க வைக்குது. இப்பவும் ஒரு பெரும் குழப்பத்தோட ஸ்டில் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. எப்ப சஸ்பென்ஸ்லாம் வைக்காத, அந்த ரூம்குள்ள என்ன இருக்கு, என்னாச்சு, பொண்ணு இருக்கா இல்லையா, இல்ல தற்கொலை பண்ணி இறந்து போயிருச்சா, ஏதாச்சும் சொல்லி தொலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கதவை திறந்ததுக்கு அப்புறம் அந்த ரூம்குள்ள பொண்ணையும் காணோம். இது கூடவே பிரியங்கா இவங்க பயன்படுத்தின தங்க நகையா இருக்கட்டும், அவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்த புடவையா இருக்கட்டும், ஏன்
உள்ளாடை முதற்கொண்டு எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு. ஆனா பிரியங்கா மட்டும் ஆளை காணோம். இந்த ஒரு விஷயம் பிரியங்கா அவங்க அப்பாவும் சரி அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே ஒரு விதமான மர்மத்துக்குள் தள்ளி விடுது. அவங்க குடும்பத்தினர் எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஏற்படுது. ஏன்னா இந்த ரூம்குள்ள இருந்து வெளியில போறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்ல. ஜன்னல் இருக்கு, ஜன்னல் பூட்டினபடி தான் இருக்கு. அதுவும் தாழ்பால் உள்பக்கம் தான் பூட்டி இருக்கு. பிரியங்கா அவங்க அப்பாவும் அந்த ஜன்னலை நல்லா தட்டி பாக்குறாரு, ஏன்னா அதை திறந்து வெளியில போற மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு. ஆனா எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வேற ஏதாச்சும் பாத்ரூம்குள்ள எதனா வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாமே பூட்டினபடி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணு எங்க போன அப்படின்னு தெரியல. சரி, பொண்ணு வெளியில போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஒட்டு துணி கூட இல்லாம எப்படி என் பொண்ணு வெளியில போயிருப்பா அப்படின்னு ஒரு குழப்பமும் இருக்கு. ஏன்னா அவங்க பயன்படுத்தின எல்லாமே போனா இருக்கட்டும் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு. பிரியங்கா இவங்க எங்க போனாங்க அப்படின்னு ஸ்டில் இப்ப வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களே, இப்ப வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு மர்மமா தான் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு பிரியங்கா அவங்க அப்பா டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஏன் போலீஸ் அவங்களுக்கே கொஞ்சம் தலை சுத்தி போகுது. ஏன்னா பூட்டின ரூம்குள்ள இருந்து அந்த பொண்ணு எப்படி மாயமாயிருப்பா, அதுவும் துணி எதுவுமே இல்லாம. சொல்லப்போனா இப்ப வரைக்கும் பிரியங்கா இவங்க காணாம போனதா தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்கள பத்தி ஒரு சிறு தகவல் கூட இல்லை அப்படின்னு அவங்க தம்பியான சுதாகர் இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியல, மேபி இந்த சம்பவத்தை நம்ம போஸ்ட் பண்ணும்போது உண்மையிலே அவங்க அக்கா ஏதோ ஒரு விதத்துல அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருந்தா கூட அவங்க அக்காக்கு என்ன ஆயிருக்கும், உயிரோட இருக்காங்களா இல்லையா என்னன்னு என் கேட்குற எனக்கே குழப்பமா தான் இருக்கு. மேபி ஒரு சில பேர் இதெல்லாம் மேபி சும்மா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா சுதாகர் அந்த ஆடியோவை சென்ட் பண்ணும்போது அவரோட வார்த்தையில எந்த அளவுக்கு வலி இருந்தது, எவ்வளவு அழுது பேசினார் அப்படின்னு கேட்கும்போது என்னால உணர முடிஞ்சுது. ஸோ அதனால அவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்துதான் இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும், உண்மையிலே பிரியங்கா இவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. மேபி ஒரு சில பேர் யோசிப்பீங்கப்பா, பிரியங்கா இவங்க லவ் பண்ற பையன் கூட ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு. ஆனா அப்படி ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லையே. லவ் பண்ற பையன் கூட தான் அந்த கல்யாணத்தையே நிச்சயம் பண்ணிருக்காங்க. லவ் பண்ற பையன் இன்னொரு ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி பிரியங்கா காணாம போயிருப்பாங்க? இதுக்கு பின்னாடி அப்போ கண்டிப்பா அந்த பேய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யோசிச்சு பார்த்தா வாய்ப்பு இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் அந்த பேயோட தொல்லை இல்லாம தான் இருந்திருக்கு. கரெக்டா கல்யாணம்னு பேச்சு எடுக்கும்போது மட்டும் அந்த பேயும் வந்திருக்கு. வந்தது மட்டும் இல்லாம பூட்டி வச்ச ரூம்குள்ள எப்படி காணாம போயிருப்பாங்க? மர்மமா இருக்குல்ல. சரி, உண்மையிலே இந்த இடத்துல என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா ஓகே, இப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அந்த கமெண்ட்லாம் படிச்சு பார்த்தா ஓகே, ஏதோ ஒரு மூலையில பிரியங்கா இப்போ உயிரோட இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி விட்டீங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன், அவங்க குடும்பமும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே போல கல்யாண பொண்ணு பேய் சம்பந்தப்பட்ட ஒரு உண்மை சம்பவமும் இருக்கு. ஆனா அதுக்கும் இப்ப பார்த்த இந்த சம்பவத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இருக்காது. அந்த சம்பவம் வேணும்னாலும் சொல்லுங்க, கூடிய சீக்கிரத்தை போஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? எப்படி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும்? எனக்கே மண்டையை பிச்சுக்குது. நீங்களும் கொஞ்சம் மண்டையை பிச்சு என்ன யோசிக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தில் கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நான். குட் நைட்.